வணக்கம், நான் வனிதா அன்பழகன். இந்த எபிசோடில் சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிடுறேன். நம்மளுக்கு தேவையான அளவு சிக்கனை நல்லா அரிஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாக கீரைனை பச்சை மிளகாவை எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது இஞ்சி பேஸ்ட்டு நல்லா வழுவழுப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது பூண்டு, இதையும் வழுவழுப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது இது புதினா இலை, இதை நல்லா கிள்ளி பழுப்பு இல்லாமல் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் கிட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்முறை போய் பார்க்கலாம். இப்போ பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் அதில் நம்ம விட்டுக்கிறோம். எண்ணெய் விட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிறோம். ஏன்னா அது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும்ன்றதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். எல்லாமே காஞ்சிடுச்சு. அதில் நம்ம பட்டை, லவங்கப்பூ ஒரு 2, அடுத்தது மராட்டி மொக்கு ஒரு 2 ஏலக்காய், இந்த பொருள்லாம் அதில் சேர்க்குறோம். இந்த வாசனை பொருள் சேர்க்குறதே பிரியாணி நல்ல வாசனையாகும். அதே நேரத்தில் சுவையை கூட்டி கொடுக்கறதுனால தான் இது நம்ம சேர்க்குறோம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது வெங்காயத்தை நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை அதில் சேர்க்குறோம் எண்ணெயில். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா செவந்து வதங்கணும். செவந்து வதங்குற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்குறதுக்கு சிறிதளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க. அது ஈவனாக செவந்து வரும். ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் செவராமல் இருக்காது, நல்லா செவந்து வரும். தேவையான அளவு இஞ்சி பேஸ்ட்டையும் பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இப்போ வெங்காயத்தில் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வதக்கணும். நல்லா செவந்தால் தான் அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை அது கூட போடணும். அதுக்கு முன்னாடி சிக்கனை போடக்கூடாது. இப்போ வர ஸ்மெல்லே பாதி பிரியாணி ஸ்மெல் வருது. நல்ல வாசனை வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நல்லாவே சேர்ந்து போச்சு. இப்போ நம்ம நல்லா அரிஞ்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சி அதில் சேர்க்குறோம். பொதுவாக பிரியாணிக்கு பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணாக்கா சீக்கிரம் இழைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் அளவை விட பெரிய பீஸாக இருக்கும். நல்லா இது வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் வதங்கிடுது.
சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை அதில் சேர்க்கணும். நல்லா பொடியாகவே அரிஞ்சு வச்சுருக்குறோம். அடுத்தது 2 கீறின பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாயும் அதில் சேர்க்குறோம். நல்லா கிளறி விடுங்க. இங்கே ஆஞ்சி அரைச்சி வச்சுருக்கிற புதினாவை அது கூட சேர்க்குறோம். ஒரு 2 பிடி அளவு சேர்க்கலாம். சில பேர் வந்து புதினாவை என்ன பண்ணுவாங்கனாக்கா பச்சையாகவே அரைச்சியே அதை கலப்பாங்க. ஆனால் இது ஒரு மாதிரியான ஒரு ஃப்ளேவரு, அரைச்சி செய்கிறது அது ஒரு மாதிரியான ஃப்ளேவரு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்கிறது என்னுடைய மெத்தடு, இந்த புதினாவை அப்படியே ஆஞ்சி நேரடியாக கலந்து தான் செய்வேன். இப்போ புதினாவை போட்டு வதங்கணும். அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம சேர்க்க போகிறது என்னன்னாக்கா 1 கப் தயிர் அதில் சேர்க்க போகிறோம். அதனோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கலரு ப்ளஸ் கிருமிநாசினி, அதோட நல்லா செரிக்கிறதுக்கும் இது இந்த மஞ்சத்தூளை நம்ம சேர்க்குறோம். இதோட நம்ம பியூர் மிளகாத்தூள், நம்ம தேவையான நம்ம காரத்துக்கு எப்படி தேவையோ அது போல் போட்டுக்குங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. இதோடய நம்ம தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டால் வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் வரும் தூள் உப்பை விட. அதுக்கு நம்ம தேவையான அளவு அதில் கல் உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து சிக்கனோட நல்லா உப்பு இறங்கும். இது கொஞ்சம் இதுக்கு மேலே நல்லா வேகட்டும் சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம். ஓரளவுக்கு சிக்கன் நல்லாவே வெந்து போச்சு. இதில் நம்ம கழுவி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி இதை அதோட கலக்கணும். ஒரு திருப்பிக்கலாம். இப்போ நான் வந்து சிக்கன் வந்து 1 கிலோ போட்டிருக்கேன். அதே போல் அரிசியும் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுவி ஊற வச்சுருக்கிறேன். பாதி வெந்த சிக்கனோட இந்த அரிசியும் கலந்துக்கிறேன். அரிசியை ஒரு திருப்பி நல்லா வதக்கிக்க போகிறோம் கூடவே. நல்லா அடி பிடிக்காமல் கலருங்க, அதுதான் முக்கியம். இவ்வளோ செலவு செஞ்சு இவ்வளோ சிரமப்பட்டு செஞ்சு அடி பிடிச்சிருதுன்னா எல்லாமே வேஸ்ட். அதனால் பார்த்து செய்யுங்க. அரிசி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை சேர்க்க போகிறோம். எவ்வளோ தண்ணின்னு சொன்னால் எந்த அளவு வைக்கிறோமோ அதுக்கு 1க்கு 2 அளவு வைங்க. அது சரியாக இருக்கும். குக்கராக இருந்தால் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்காது. கரெக்டாக 2 அளவு 1க்கு 2 வைக்காதீங்க. ஆனால் மற்ற பாத்திரத்தில் செய்யும்போது கரெக்டாக 1க்கு 2ன்ற அளவுக்கு தண்ணியை அதில் சேர்த்துருக்கேன்.
நம்ம கலர் தேவைப்பட்டால் கொஞ்சம் கேசரி பவுடர் கலந்து அதில் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு பிடிக்காதவங்க அப்படியே விட்டுடலாம். பொதுவாகவே எல்லாருக்கும் எவ்வளோ தண்ணி வைக்கிறதுன்ற பிரச்சனை வரும். சரி, இவ்வளோ தண்ணி ஊற்றணுமா அவ்வளோ தண்ணி ஊற்றணுமான்னு மறந்து போயிடுவாங்க. இப்போ இதில் போட்டிருக்கிற பொருள் லைட்டாக முழுகிற அளவுக்கு இருந்தாலே அது ஓரளவுக்கே உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ கலருக்காக கேசரி பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் மாறிடுச்சு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிரியாணி அட்ராக்ஷனாக இருக்கும். அதுதான் எல்லாமே சரியாக வேகத்தில் கலந்தாச்சு. இனி இது குக்காக்க வேண்டியது தான். இப்போ மூடி வச்சிடலாம். அது கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை எடுத்து திறந்து கிளற வேண்டியது தான். இப்போ அரிசியும் தண்ணியும் சேர்ந்த கலவை கொதி வந்துடுது. கிளறி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடிடணும். ஒரு இதை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாதம் வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம கிளறி விட்டுறோம். கிளறி விட்டு மூடிட்டதுக்கப்புறம் நல்லாவே ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிற கொத்தமல்லி தூளை அதில் தூவுறோம். ஒரு அரை முடி எலுமிச்சம்பழத்தை அதில் பிழிஞ்சு விடுறோம். ஏன் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுறோம்னு சொன்னால் சாதம் கொஞ்சம் கிறிஸ்பாக வரும். அதே நேரம் காரம் அதிகமாக இருந்தாலும் இந்த எலுமிச்சம்பழம் நம்மளுக்கு காரத்தை அடக்கும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசி கட்டத்துக்கு நம்ம வரோம். எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட போகிறோம். எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு அரை முடி போட்டு பிழிஞ்சு விட்டுட்டு திரும்பவும் இது ஒரு லைட்டாக சும்மா கிளறிக்கிட்டே இருந்தாலும் சாதம் உடஞ்சிரும். நம்மளுக்கு பிரியாணி ரெடி. இப்போ நமக்கு சுவையான பிரியாணி ரெடி.